பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஞ்சலி கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதே கோவிலுக்கு தான் சரவணனும் பார்சல் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. ஆர்டர் கொடுத்த பொருள் எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி சாமி கும்பிட்டுட்டு போனதும் உடனே சரவணனும் சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி மோதிக்கிறாங்க. ஏன்னா சரவணன் அந்த கோவிலுக்கு தான் வருவாங்கன்ற விஷயம் அஞ்சலிக்கும் தெரியாது, அஞ்சலி தான் வருவாங்கன்றது சரவணனுக்கும் தெரியாது. ரெண்டு பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. எப்படி இருக்க அஞ்சலி, நல்லா இருக்கியா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே கோவிலுக்கு தான் பாக்கியமும் வந்திருக்காங்க. பாக்கியம் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன பாக்கியக்கா மயில ரொம்பவே மெலிஞ்ச மாதிரி இருக்காளே, நல்லா பாத்துக்கிறீங்களா, என்ன ஏது நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மயில இப்ப மாசமா இருக்கல்ல, அவ மாமியார் வீட்டுல அவளை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா, இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல அவ போயிடுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அங்க சரவணனும் அஞ்சலியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே கோவம் என்னையா இப்படிதான் வயிற்றுல புளிய வச்சுட்டு இருக்க என் பொண்ணை வாழை வெட்டிய வீட்டுல அனுப்பி வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் குதூகலமா சுத்திட்டு இருக்கீங்களா? என் புருஷன் அப்பவே சொன்னாரு, நான் தான் நம்பல, ஏதோ மனசுக்குள்ள சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்தது, நீ இப்படி ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் கண்ணால பாத்துட்டேனே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா சொல்லு, நல்லா இருப்பியா? உன் குடும்பத்துல இருக்கவங்க உன்னை எப்படி வளர்த்துருக்காங்க, என்ன மனுஷன் கூட தெரியல. ஏடி உனக்கு ஊர்ல வேற ஆம்பளைங்களே யாருமே இல்லையா? யாரு கல்யாணம் ஆயிருப்பாங்களோ அடுத்தவங்க புருஷனுக்கு தான் ஆசைப்படுவியான்னு சொல்லி கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. உடனே சரவணன், போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேறுன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. போதும் நிறுத்தியா, நீங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் அஞ்சலி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. சரவணா யார் அதுன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, மயிலோட அம்மா அவங்க தான் அது, அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத விட அஞ்சலின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலி எந்த ஒரு பதிலுமே பேசாம அவங்க பாட்டுக்கு ஆட்டோன்னு சொல்லிட்டு ஆட்டோல கிளம்பி போயிடுறாங்க. இது சரவணனுக்கு இன்னும் மனசுக்கு அவ்வளோ வருத்தத்தை கொடுக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அரசியை காட்டுறாங்க. அரசி பாண்டியனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லப்பா, டெலிவரிக்கு போன சரவணன் இப்ப வரைக்கும் வரல, கோவில இங்கதான் இருக்கு, அது கொடுத்துட்டு வரவே இவ்வளோ நேரம், அவன் வந்துடட்டும் அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எப்பவுமே நம்ம பாண்டியன் கடைக்கு வருவாங்கல்ல, நாங்களே செஞ்ச ஸ்வீட்டு, நாங்க ரெடி பண்ற சிறுதானிய உணவுன்னு சொல்லிட்டு, சார் எப்படி இருக்கீங்க, என்ன சார் நான் செஞ்சு கொடுத்த ஸ்வீட் எல்லாமே வித்துருச்சு போல, அதே மாதிரி இந்த சிறுதானியமா வித்து கொடுத்தீங்கன்னா, ஏப்பா ஏய் என்ன ஏதோ போனா போகட்டும் ஸ்வீட்டை வித்து கொடுன்னு சொல்லி கேட்டேன், கணக்கு வழக்கு பார்த்து என் பையன் கொடுத்துடுவான், அப்படியே விட்டா உன்னுடைய பொருள் தான் என் கடை முழுக்க இருக்கும், இப்படி பண்றதுக்கு பேசாம மளிகை கடை வையின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே இது எல்லாம் அரிசி நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிப்பா நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அரசி கிளம்பி வர உடனே பக்கத்துல ஏங்க எங்க நில்லுங்க, ஆமா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கா போயிட்டு வரீங்க, ஆமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அரசி பேசிட்டு இருக்காங்க. அரசி கூட இந்த பையன் பேசிட்டு இருக்க விஷயம் மட்டும் குமாருக்கு தெரிஞ்சா குமார் என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி